வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்த நிலா கிட்ட வாயை கொடுத்து கடைசியில் உங்ககிட்ட பேசணும் வான்னு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை வாங்கி கொடுத்து டிவோர்ஸ் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. அதிர்ந்து போகிற சோழனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு தலையாட்ட 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. உள்ளர பாண்டியன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. கண்ணா அதை எடுத்து வை, ஓனர் வேற வர்றாராம். சீக்கிரம் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நிலாவும் சோழனும் ஒன்னா வந்துட்டு இருக்கத பாக்குற பாண்டியன் டேய் பல்ல வாங்குறாரு. உள்ளர வர்ற நிலா அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட உடனே அவர் கையை தொடச்சிக்கிட்டு வந்து வாப்பாங்கிறாரு. வந்துட்டீங்களா, கொடுப்பா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு லஞ்ச் பேக் வாங்குறாரு. அண்ணே வேண்டாண்ணே, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், டைரக்டா டின்னர் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க நிலா. அவரு சரிமான்னு சொல்ல நிலா அவங்க ரூம்குள்ள போறாங்க. சோழன் நிலாவையும் அங்க நிக்கிறவங்களையும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு ரூம்குள்ள போக அண்ணே 2 பேரும் டேட்டிங் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேங்கிறாரு பல்லவன். டேட்டிங்கா அப்படின்னா என்னடாங்கிறாரு சேரன். அண்ணே டேட்டிங்னா என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு பாண்டியன் பயங்கர ஆர்வமா கேட்க ஆஹாங்கிறாரு சேரன். அப்படின்னு பாண்டியனுக்கு சொல்ல வரல, ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டாரு. ஆரம்பிச்சல்லன்னு சொல்லுனேங்கிறாரு பல்லவன். அடே எனக்கே தெரியாதடா அப்படின்னு வழியிறவர் தெரியாதுன்னுங்கிறாரு சேரன் கிட்டையும். நான் சொல்றேன்னு பாண்டியனும் வானதியும் பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டேட்டிங் அப்படின்னு பல்லவன் சொல்ல அதிர்ந்து போற சேரன் டேய் பாண்டியும் வானதி என்னடா பண்றாங்கன்னு கேக்குறாரு. உடனே பதற பாண்டியன் அண்ணே நீ என்ன டென்ஷன் ஆகுற, அதெல்லாம் நாங்க ஒன்னும் பண்ணலன்னு அவன் ஏதோ உளர்றாங்கிறாரு பாண்டியன். அண்ணே நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். டேட்டிங்னா ஒருத்தரோட ஒருத்தர் வெளியில போறது, ஜாலியா பேசுறது, இதான் நான் டேட்டிங்கிறாரு பல்லவன். ஓ அப்படிங்கிற சேரன் உனக்கு எல்லாமே தெரியுதுடாங்கிறாரு பெருமையா. அண்ணே இந்த வயசுல இதெல்லாம் தெரியலன்னா தானே தப்பு, தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன பூமரா அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு விசில் அடிச்சுட்டு வெளியில வர்றாரு சோழன். அவர் வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்க 3 பேரும் அவரையே பாக்குறாங்க. டேய் சோழா ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு சேரன். இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லையே முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கேங்கிறாரு சேரன். உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு அவர் தொட்டு பார்க்க, இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே 2 பேரும் டேட்டிங் தானே போயிட்டு வந்தீங்க, அப்புறம் ஏன் டல்லா இருக்கன்னு கேக்குறாரு பல்லவன். அதெல்லாம் அப்படிங்கிறன்னு பாக்குற சோழன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு முடிச்சிடுறாரு. ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சேரன் கேட்க பாண்டியனும் பாவமா பார்த்துட்டு நிக்கிறாரு. 2 பேரும் சண்டை கிண்ட போட்டீங்களா என்ன அப்படிங்கிறாரு சேரன். அதெல்லாம் இல்லைன்னு லைட்டா தலைவலிக்குது அதான் அப்படின்னு சோழன் சொல்ல, தலைவலிக்குதா, இதோ காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் குடிக்கிறியா அப்படின்னு சேரன் திரும்ப, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல உள்ளர இருந்து நிலா கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட வாப்பாங்கிறாரு அவரு. எங்க ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க, வர சொல்லட்டுமான்னு நிலா கேட்க, வர சொல்லுப்பா இது என்ன கேள்வி, வரட்டும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சேரன் சந்தோஷமா சொல்ல, என்ன நீ ஏதாவது விசேஷமான பல்லவன் கேட்குறாரு. வீட்டுக்கெல்லாம் வர்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, அண்ணே என்ன அப்படி சட்டுன்னு வர சொல்லிட்ட, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு, நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்றாரு பாண்டியன். ஆமால அப்படின்னு சேரன் யோசிக்க, யாரும் பயப்பட வேண்டாம், அவங்க வர்றதே நம்ம வீட்டை பாக்குறதுக்காக தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்களை பத்தி ஒரு ரிசர்ச் எங்க ஆபீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம வீட்டை பத்தி சொன்னேன், அதான் வரலாமான்னு கேட்டாங்க. நம்ம வீடு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அதான் வீட்டை பார்க்கணும்னு கேட்டாங்க அப்படிங்கிற நிலா சேரனை பார்த்துக்கிட்டே இருக்க, எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீடு நம்ம வீடாம் அப்படின்னு சோழன் பொறுமிக்கிட்டு இருக்காரு. அண்ணி வீட்டோட செவுரு தான் 100 வருஷம் பழசு, மீதி வீட்டில் இருக்கிறதெல்லாம் கன்றாவியா இருக்கேங்கிறாரு பல்லவன். அது பரவாயில்லையா அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலா. அண்ணே வரலாம் இல்லைன்னு கேட்குறாங்க. தாராளமா வரட்டும்பா, எத்தனை பேர் வர்றாங்க, நான் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுவான்னு கேட்குறாரு அவரு. உடனே கரண்டியை பிடிச்சி சமைக்கிற வேலையில இறங்கிடுவாரே இவரு. பாசமலர் மேல அப்படி ஒரு பாசம். அண்ணனா அண்ணன் என்னை யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருக்காரு சோழன். இல்லைன்னு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவங்க ஜஸ்ட் வந்து பார்க்க தான் போறாங்க, நீங்க அவங்களுக்காகலாம் எதுவும் மெனக்கிட வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாருக்கும் செய்யறப்பா அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட போறேன்ப்பா, இதுல மெனக்கிடுறதுக்கு என்ன இருக்கு
அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் வேண்டானே, ஜூஸோ இல்ல டீ காஃபி குடிக்கிற நேரமோ தான் அவங்க வர்ற நேரமா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, சரி அது அவங்க வரும்போது பாத்துக்கலாம், நீ உட்காரு அப்படின்னு சேர் எடுத்து போட போறாரு. அண்ணே நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு சேர் எடுத்து போட்டு வா வந்து உட்காருங்கிறாரு சேரன். அண்ணா டீ சூடான்னு பல்லவன் கேட்க, இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு ஓடுறாரு சேரன். அப்போ பாண்டியனோட மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு, சொல்லுடா, என்ன கஸ்டமர் வரணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. என்ன பல்லவா படிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு நிலா பல்லவனை பார்த்துக்கிட்டு இருக்க. பல்லவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு நிலா கிட்ட. சோழன் நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இடையில திரும்புற நிலா சோழன் பார்த்துட்டு இருக்கதையே பார்த்துட்டு திரும்பி பல்லவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்கா பாரு அப்படின்னு புகஞ்சிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் அப்பப்போ அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு நடேசன் வெளியில கட்டில படுத்திருக்க, உள்ளர 4 பேரும் படுத்திருக்காங்க. கண்ணு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னன்னு என்ன பல்லவன் கேட்கிறாரு. வண்டியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சீட்டு கழுத்துல மாட்டிக்கிச்சு, தூக்கிறதுக்கு ஆள் இல்லாம துடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கண்ணை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சிரிக்கிற பல்லவன் திரும்பி சோழன் கிட்ட, அண்ணே பாண்டியனை சொன்னதை கேட்டியானேங்கிறாரு. அப்படின்னு தலைக்கடியில கையை கொடுத்து படுத்துட்டு சொல்லிட்டு இருக்க சோழன், என்னடா நான் கவனிக்கல அப்படின்னு சொல்ல, நீ என்ன வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க, யார்கிட்டையும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, தலையை தூக்கி என்னடா எதுவும் பிரச்சனையான்னு கேட்கிறாரு பாண்டி. அப்படின்னு சோழன் தலையில கைய வச்சுக்க, டேய் அவன் தான் தலை வலிக்குதுன்னு சொன்னான்ல, அவன் சரியா சாப்பிடக்கூட இல்லையே. சோழா இப்ப கூட தலை வலிக்குதாடா, மாத்திரை வேணா போட்டுக்கிறியா? டேய் சோழா ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்க, ஒன்றும் இல்லைண்ணே விடுங்கிறாரு சோழன். அவரு அப்படியே ஃபீலிங்கோட படுத்திருக்க. அண்ணே டேட்டிங் போனி அங்க ஏதாவது பஞ்சாயத்தா? அவங்க கூட்டிட்டு போ சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன், இல்ல அவங்க கேட்டது எதையும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், இந்த மாதிரி டேட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்குமோன்னு பல்லவன் கேட்க, கதை கேட்கிற சுவாரஸ்யத்துல கையை தலைக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு கழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கடுப்பாகிற சோழன், டேய் கொஞ்சம் படுத்தாம பேசாம படுடா, நச நச நசன்னு உயிரை வாங்கிக்கிட்டு அப்படின்னு கத்த, இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு, இல்லனா இப்படி சிடுமூஞ்சியா இருக்க மாட்டியே, என்னன்னு சொல்றாங்கிறாரு பாண்டியன். இல்லனா தூங்கவே முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் தூங்கவே இல்லடா, முழிச்சுக்கிட்டே இருக்கேன், கண்ணை மூடினா மட்டும் என்னமோ தூக்கம் வர்ற மாதிரி தான், சும்மா அப்படின்னு சோழன் கத்த, பொறுமிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாண்டியன் படுத்துடுறாரு. ஏய் என்னடா ஆச்சு, ஏதாவது சொன்னாதானேடா தெரியும் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அது அப்படின்னு சோழன் தயங்கிட்டு இருக்க, என்னண்ணே அப்படின்னு பல்லவன் பாண்டியன் கிட்ட கேட்க, சொல்ல மாட்டேங்கிறானேங்கிறாரு பாண்டியன். சேரன் எழுந்து உட்கார்ந்துடுறாரு. அவரு லைட்டை போட எல்லாருமே எழுந்து உட்கார்றாங்க. சோழா என்னடா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுடாங்கிறாரு அவரு. ஆமா எனக்கு பிரச்சனைன்னு சொன்னவொன்னே நீங்கெல்லாம் எனக்காக வருத்தப்பட்டு ஏதாவது செய்ய போறீங்களா? எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் ஏதோ அக்கறை இருக்க மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுடா அப்படின்னு தோல்ல கைய வச்சு ரொம்பவே பரிவா கேட்கிறாரு பாண்டியன். பல்லவனும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டு இருக்க, சொல்லுடா சோழா அப்படின்னு சேரன் அழுத்தி கேட்க, அவ என்னை வெளியில கூட்டிட்டு போய் என்ன கேட்டா தெரியுமா, டிவோர்ஸ் கேட்கறா அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னடா சொல்ற புரியலங்கிறாரு சேரன். டிவோர்ஸ் வேணுமானே, விவாகரத்து வேணுமா, அவளுக்கு எங்கிட்ட இருந்து விவாகரத்து வேணுமா, புரியுதா, அதுக்காக தான் என்ன தனியா கூட்டிட்டு போயிருந்திருக்கா அப்படின்னு கொட்டி தீர்த்துடுறாரு சோழன். ஏன் திடீர்னு டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, திடீர்னு எல்லாம் இல்லப்பா, மேடமை பொறுத்தவரையிலும் தான் அது கல்யாணமே இல்லையே, 10 குறைக்கு நான் வேற அவங்க ரூமுக்குள்ள போயிட்டேன், அவங்க மேல உரிமை இருக்கதா நினைச்சு நான் உள்ளர போயிட்டேனா, அந்த உரிமையை முதல்ல இல்லாம ஆக்கணுமா, அதுக்காக டிவோர்ஸ் கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாருமே திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ அதுக்கப்புறம் அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். எல்லாரும் எதுவும் பேசாம இருக்கதை பார்த்துட்டு, ஏன் எல்லாம் அதிர்ச்சியா இருக்கீங்க, ஆமா நீ உன் தங்கச்சி கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்த அப்படின்னு சேரன் கிட்ட கேட்கிறாரு சோழன். ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாட்டுக்காரன் மாட்டு கழுவுறான் நரி கறி கழுவுதுன்னு, அந்த மாதிரி சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அண்ணே அப்ப அண்ணி இங்கிருந்து போயிடுவாங்களான்னு கேட்கிறாரு பல்லவன். பாவம் அவர் கவலை அவருக்கு. வெறுப்புல இருக்க சோழன் கையை தட்டி, சூப்பர்ரா சூப்பர், உனக்கு ஓன் கவலை இல்ல, உனக்கு அவ இங்க இருந்து போக கூடாது, இங்கேயே இருக்கணும், ஆனா என்னை பத்தி உனக்கு ஒரு கவலையும் இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன மனநிலையில இருக்கேன், இது எதுவுமே அப்படின்னு ஆரம்பிக்கிற சோழன்,
இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு. அண்ணே அப்படி இல்லைண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழா அவன் அப்படி நினைக்கலடா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தாதானே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும்டா. அதுக்கு அந்த பொண்ணு முதல்ல இங்க இருக்கணும் இல்ல, அதைத்தாண்டா அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு சேரன் சொல்ல, நல்லா சமாளிக்கிறனே, நல்லா சமாளிக்கிற. அவளுக்கு டிவோர்ஸ் வேணும், அதுல அவ விடாப்பிடியா இருக்கா. ஆனா நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அவளெல்லாம் என்னால் அப்படியெல்லாம் விடவே முடியாதுன்னு. அவ என் மனைவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் அவளை பார்த்துக்கிற மாதிரி வேற யாராலையும் அவளை பார்த்துக்க முடியாதுன்னு. அவ எது கேட்டாலும் அவளுக்காக கண்டிப்பா நான் செய்வேன். ஆனா அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இதை நான் கண்டிப்பா அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவ தான் எனக்கு எல்லாமேங்கிறத நான் புரிய வைக்கிறேன். அவ்வளவு ஈஸியாலாம் அவ என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பல்லவன் ஏக்கத்தோட பார்க்க பாண்டியன் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு என்ன டேட்டு? செப்டம்பர் 3 தானே. இன்னும் 6 மாசத்துல February 14 வேலன்ஸ் டே அன்னைக்கு அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சோழன் அடுத்த சபதத்தை போட, அட அசட்டு பயிலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சேரன். 6 மாசத்துல அவளை மொத்தமா மாத்தி என் பக்கம் திருப்பி காட்டுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை வரலல்ல? என் மேல உங்க யாருக்குமே நம்பிக்கை வரலல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ பாவம், அண்ணனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பார்க்க, அதான்டாங்கிற மாதிரி பாண்டியனும் சேரனும் பார்க்குறாங்க. இந்த சோழனுக்கு சோழன் மேல நம்பிக்கை இருக்கு. இதை எல்லாத்தையும் விட என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும், அவளுக்காக நான் எவ்வளவு யோசிக்கிறேங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியவே இல்லை. பரவாயில்ல, ஆனா அது எல்லாமே எனக்கு தெரியும்ல. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவ என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னும் 6 மாசத்துல அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, 3 பேருமே சோழனை ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. சோழன் எழுந்து போய் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போர்வை எடுத்து போத்திட்டு படுக்கிறாரு. டேய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சரின்னு பாண்டியன்னு படுத்துடுறாரு. சேரன் தம்பிய பரிதாபமா பார்த்துக்கிட்டே படுத்திருக்காரு. சோழன் தலையோட மூடி படுத்திருக்க. அண்ணே அப்படின்னு பல்லவன் போர்வை இழுக்க, நீ ஒன்னும் பயப்படாத, அவ டிவோர்ஸ் தான் கேட்டிருக்கிறா, வீட்டை விட்டு போறேன்னுலாம் சொல்லல. உன் அண்ணி, உன் அண்ணனோட தங்கச்சி இங்கே தான் இருப்பாங்க. அவ என்கிட்ட இருந்து மட்டும்தான் டிவோர்ஸ் கேட்டிருக்கா. நீ எல்லாம் ஒன்னும் பயப்படாதப்பா, நல்லா நிம்மதியா தூங்கு அப்படிங்கிற சோழன் இழுத்து தலையோட போத்திக்கிட்டு, இவன் கவலை இவனுக்குங்கிறாரு. அண்ணே அது இல்ல அப்படின்னு பல்லவன் ஏதோ சொல்ல வர, மறுபடியும் முகத்துல இருந்து போர்வை எடுத்துட்டு, டேய் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அமைதியா படுத்து தூங்குறியா? தூங்கு அப்படின்னு கையை காமிச்சிட்டு தலையோட போத்திக்கிறாரு சோழன். வேலையில போற ஓனான் எடுத்து காதுக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி தேவையில்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சோழன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற எவனாவது இனிமே காதல் கத்திரிக்காய்னு ஏதாவது ஆரம்பிப்பான்? மாட்டவே மாட்டான். மறுநாள் காலையில சேரன் வீட்டை ரொம்பவே கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் வழக்கம் போல அவர் அந்த மூங்கில் சோஃபால உட்காந்துக்கிட்டு காலை தூக்கி மேல வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. பொறுப்பா கூட்டி குப்பையை அள்ளிட்டு மாப் போடுறாரு சேரன். அடுத்து அவரு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அது வரைக்கும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு உட்கார்ந்து இருக்க சோழன் சச்சா மேல படுதுன்னு தட்டி விடுறாரு. அடுத்து சுவாமி ஸ்டாண்டை தொடச்சி சுவாமியெல்லாம் தொடச்சி தீபம் ஏத்தி வைக்கிறாரு. அவரு ஊதுபத்தி எல்லாம் காட்டி கும்பிட்டுட்டு இருக்க பல்லவனும் பாண்டியனும் அந்த பக்கமா வர்றாங்க. அண்ணே என்னண்ணே, ஒரு தூசி கூட இல்லாம வீட்டை கிளீன் பண்ணிட்ட, யாராவது வீட்டுக்கு வர்றாங்களா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, அண்ணே என்னண்ணே வீட்டுக்கு உன் எக்ஸ் வருதா என்னங்கிறாரு சோழன். டேய் அப்படின்னு சேரன் அப்படியே நின்றுகிட்டு இருக்க, இல்ல கடைசியா நீ இந்த மாதிரி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணது உன்னோட எக்ஸுக்கு விருந்து கொடுக்கறப்பதான், அதான் கேட்டேங்கிறாரு சோழன். அண்ணே அவன் கிடக்குறான் விடுன்னு, நீ எதுக்கு இப்ப வீட்டை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, நிலாவோட முதலாளி வீட்டுக்கு வர்றாங்கன்னு நிலா சொன்னுச்சுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சேரன் சொல்ல, ஷோ அத மறந்தே போயிட்டேனே நானு அப்படின்னு சோழன் சொல்ல, இது எல்லாத்தையும் மறந்துரு அண்ணே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அவங்களோட பாஸ் வர்றாங்கன்னா நீ தானேடா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் விடுறா அண்ணே, நான் போய் ஜூஸ் வேற ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு பரபரக்கிறாரு. ஆஹா இல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு மிஸ்டர் பர்ஃபெக்ட் அதாங்க சேரன் சொல்றாரு. அவங்கள சாப்பிட வைக்கலான்னு நான் சமைச்சு கூட வச்சுட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சூப்பர் நேனி அப்படின்னு சோழன் பாராட்ட, அப்ப கடைசி வரல நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு பாண்டியன். டேய் அப்படின்னு சோழன் எழுந்து நிக்க வெளியில கார் சவுண்டு கேக்குது. எழுந்திருக்கிற பல்லவன், அண்ணே அவங்கதான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சண்டை கிண்ட போட்டு அண்ணிய கடுப்பேத்தி விட்டுறாதீங்கன்னு அப்படின்னு எச்சரிக்கையா சொல்லிட்டு, வான்னு
சேரனை கூட்டிட்டு வெளியில போறாரு பல்லவன். 4 பேரும் வெளியில வர ராகவ் டிரைவிங் சீட்ல இருந்து இறங்குறாரு. கூடவே திவ்யாவும் நிலாவும் இறங்கி வர வாங்க வாங்க வணக்கம் வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்றாரு சேரன். ராகவ் இது எங்க சேரன் அப்படின்னு நிலா சொல்ல வாங்க வணக்கம்னு ஷேக்கன் கொடுக்குறாங்க 2 பேரும். இது சோழன் அப்படின்னு சொல்ல அவரு ஹாய்னு ஷேக்கன் கொடுக்குறாரு. அப்புறம் இது பாண்டி, இவன் பல்லவன் அப்படின்னு நிலா சொல்ல ஹாய் ஹாய்னு கையை காட்டுறாரு ராகவ். அவங்களுக்கும் பதிலுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்க. ஒரே ஹிஸ்டாரிக்கல் நேமா இருக்கு, சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. சோழன் திரும்பி பார்க்க சூப்பருங்கிறாரு பல்லவன். இவன் வேறன்னு சோழன் பொறுமிட்டு இருக்க. இந்த வீட்டை கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறாரு ராகவ். அது 100 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல பயங்கர ஆச்சரியம் ஆயிடுது ராகவுக்கு. 100 வருஷத்துக்கு மேல இருக்குமா? மை காட், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வீட்டை சுத்தி பார்க்கலாமான்னு கேக்குறாரு ராகவ். தாராளமா பாருங்க, வாங்க சோழா கூட்டிட்டு போடா, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு சேரன் உள்ளர போக நீங்க வாங்க அப்படின்னு ராகவ கூட்டிட்டு போறாரு சோழன். சோழன் ஜன்னல் செவருன்னு காட்டிட்டு இருக்க. செவுத்த தட்டிலாம் பாக்குறாரு ராகவ். சோழன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ராகவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுக்க. அப்பப்ப நிலாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாண்டியனும் பல்லவனும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. வெளியே பார்த்து முடிச்சுட்டு உள்ளர போறாங்க எல்லாரும். சேர் எடுத்து கொடுக்க ராகவும் திவ்யாவும் உட்கார்றாங்க. அதுக்குள்ள சேரன் குடிக்கிறதுக்கு கொண்டு வர்றாரு. ஒரு முடுக்கு குடிக்கிற ராகவ், பிரதர் இந்த வீடு உங்க ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியான்னு கேக்குறாரு. சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிலாம் இல்ல, இது எங்க சொந்த வீடு தாங்கிறாரு சேரன். அண்ணே வழி வழியா இந்த வீட்டுல தான் இருக்கீங்களான்னு கேக்குறாருங்கிறாங்க நிலா. அப்படிங்கிறவரு ஆமா ஆமாங்க, இது என் தாத்தாவோட அப்பா கட்டின வீடு. அவருக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும் போதே இந்த வீட்டை கட்டிட்டாராம். இது 100 வருஷம் பழைய வீடுன்னு நான் சொல்றேன், ஆனா இது அதுக்கும் மேல கூட இருக்கும். 120 வருஷம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க 3 தலைமுறையா இந்த வீட்டுல தான் இருக்கோங்கிறாரு சேரன். ஓ இட்ஸ் கிரேட்டா நிலா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பில்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறாரு ராகவ். உடனே சோழன் குறுக்க வந்து ஆமாமா, இந்த வீட்டோட பெருமையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வீட்டில் நாங்கள் எதுவுமே பண்ணலை. வீடு அப்படியே பழமை மாறாம பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல பெரிய விஷயம் அப்படின்னு ராகவ் சொல்ல பாண்டியன் சிரிச்சிட்டு ஆமா அப்படின்னு தலையாற்றவரு ஹஸ்கி வாய்ஸ்ல அடக்கி வாசிடாங்கிறாரு சோழனுக்கு. இதுதான் ஆக்சுவலா ஹால் இல்ல அப்படின்னு ராகவ் கேட்க. ஆமா ராகவ், அங்க ஒரு ரூம் இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு அவங்க ரூமை காட்டி கேட்ட. அப்கோர்ஸ் பாக்கலாங்கிறாரு அவரு. உள்ளர வந்து பாருங்க அப்படின்னு சேரனை இன்வைட் பண்றாரு. இங்க வச்சிரவா அப்படின்னு திவ்யா டம்ளர் வச்சுட்டு பின்னாடி போறாங்க. ரூம்குள்ள எல்லாரும் வந்து நிக்க. வாவ் சூப்பர் சூப்பர், வாவ் இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிற ராகவ். சேரனோட தோல்ல ஒரு தட்டு தட்டிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி தரதான் 100 வருஷத்துக்கு தாங்கும். இதே டைல்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற வெயிலுக்கு உடனே விரிஞ்சிரும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இப்ப பழசெல்லாம் தான் ட்ரெண்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. செமன் ஃப்ளோரைன் முற்றம் வச்ச வீடு, இப்பெல்லாம் இதுதான் வேணும்னு கஸ்டமர்ஸே கேட்குறாங்க அப்படின்ற ராகவ் ரொம்ப கேஷுவலா சேரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நிலாவும் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு சோழன். நிலாவும் ராகவும் ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசிட்டு இருக்கத பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராகவ பாக்குறப்ப அவர் முகத்துல கொஞ்சம் கடுப்பும், நிலாவை பாக்குறப்ப அவர் முகத்துல கொஞ்சம் சிரிப்பும் வருது. ஏய் அவனை பாருடா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் காட்ட பல்லவன் பாக்குறாரு. சோழன் இத்தனை ரணகலத்திலையும் தம்பியோட முகத்தை அப்பப்ப பாத்துக்கிறாரு. ராகவும் நிலாவும் ரொம்ப நேரமா ரசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சேரன் கிச்சனை கூட்டிட்டு வந்து காமிக்க அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு நிலா கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாரு ராகவ். சோழனோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திவ்யா, நிலா இவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. அவங்க கையை காட்டி கேட்ட இடத்துல சோழன் நிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க. என்னோட கசின்ங்கிறாங்க நிலா. பாண்டியனும் பல்லவனும் ஏதோ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தில்ல, வாங்கினடா பல்புன்னு நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. சோழன் அவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்க. ராகவ் பின்னாடிலாம் இன்னும் நிறைய இடம் இருக்கு, பாக்குறீங்களான்னு கேட்க. ஷூர் ஒய் நாட் அப்படின்னு ராகவ் சொல்ல வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க நிலா. அவங்க 3 பேரும் வெளியே போக சேரனும் பின்னாடியே போக குறுக்க வர்ற சோழன் வந்து தடுத்து நிறுத்தி அண்ணே எங்க போற, அவ என்னை கசின்னு சொல்றா அப்படின்றாரு. கசின்னா அப்படின்னு சேரன் கேட்க. சொந்தக்காரன்னு சொல்றானே, நான் என்ன சொந்தக்காரனா அவளுக்கு அப்படின்னு கேட்க. பாண்டியனும் பல்லவனும் சிரிச்சிட்டு இருக்க. சேரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அப்போ அண்ணே இங்க வாங்கலன்னு நிலா கூப்பிட. இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு ஓடுறாரு சேரன். அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிடுற சோழன் அவர் கண்டுக்காம போக தம்பிங்க 2 பேரையும் பாக்குறாரு. பல்லவன் வாயை மூடிட்டு சிரிப்பை மறைச்சிட்டு இருக்க. டேய் சிரிக்காதீங்கடா அப்படின்னு கடுப்பா சொல்ல. சாரி அப்படிங்கிற பாண்டியன் சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காரு. சாவடிச்சிருவேண்டா உங்களன்னு சோழன் சொல்ல. சிரிக்காம இருக்க முடியலடா அப்படின்னு 2 பேரும் சிரிக்க. அப்படியே போட்டேன்னா அப்படின்னு நொந்து போய் சோழன் அங்கிருந்து போக போக மறுபடியும் 2 பேரும் சிரிக்கிற சத்தத்துல திரும்பி
ஏய் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு வெளியே வர்றாரு. அங்க சேரன் ஒன்னரை டீடைல் சொல்லிட்டு இருக்க நிலா வளைச்சு ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராகு வளைச்சு கேள்வியா கேட்டு சிரிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க நிலா, ராகவ், பாண்டியன், பல்லவன் மாறி பார்த்துக்கிட்டே இருக்காரு சோழன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ராகவ் ஒரு சேரனுக்கு கையை கொடுக்குறாரு. அப்ப நாங்க கிளம்புறோம்னு அவர் சொல்ல, ஐயோ என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க, நான் சமைச்சு வச்சுட்டேன் சாப்பிட்டு போயிடலாமேங்கிறாரு சேரன். ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் இந்த ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, சரி அப்படின்னு சேரன் தலையாட்டுறாரு. யா நைஸ் பிரதர் மீட் பண்ணுவோம், ஹே கைஸ் அப்படின்னு கிளம்ப தயாராக பேக்யார்ட்ல இருந்து ராகவ் நிலாவும் ஜோடியா நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரண்ட்டுக்கு வர இவங்க கிளம்புறாங்க. கார் கிட்ட வர சோழன் முன்னாடி வந்து பின் சீட்டு கதவை திறந்து புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க நிலா முன் சீட்டு கதவை திறந்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு திறந்து புடிச்சிட்டு இருந்த கதவு வழியா திவ்யா போய் பின்னாடி உட்காடுறாங்க. ராகவ் சோழன் முதுகலையும் தட்டி கொடுத்துட்டு கிளம்புறேன்னு தலையாட்டிட்டு கிளம்புறாரு. அவரு டிரைவர் சீட்ல உட்காந்து கார் எடுக்க ஃப்ரண்ட் சீட்ல நிலா உட்கார்ந்து இருக்காங்க. 3 பேரும் ஈன்னு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க சோழன் இறுகி போய் பார்த்துட்டு இருக்காரு. கார் கிளம்பிட வீட்டுக்குள்ள வர்ற சேரன் பின்னாடியே வர்ற பாண்டியன், அண்ணே நான் அப்படியே வேலை கிளம்புறேங்கிறாரு. சரிடான்னு சொல்ல, அண்ணே நானும் அப்படியே காலேஜ் கிளம்புறேங்கிறாரு பல்லவன். சரிடான்னு சொல்லிட்டு அவரு திரும்ப, அண்ணே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சோழன் கூப்பிட என்னடான்னு திரும்புறாரு சேரன். ஆமா இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு சோழன் கேட்க, என்னடாங்கிறாரு சேரன். அந்த மாங்காய் மண்டை என்ன கவனிச்சிங்களா அப்படின்னு சோழன் கேட்க, யாருடாங்கிறாரு சேரன். அதான் நிலாவோட எம்டி அந்த மாங்காய் மண்டையனை கவனிச்சிங்களான்னு கேக்குறாரு. அவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு, ஆபீஸ்ல உட்கார்ந்தமா வேலையை பார்த்தமான்னு இருக்க வேண்டியது தானே, அவன் எதுக்கு நான் வீடை பாக்குறேன் காடை பாக்குறேன்னு இங்க கிளம்பி வரணும் அப்படின்னு சோழன் கேட்க, ஏய் வீடு கட்டுறது தாண்டா அவங்க வேலை, நம்ம வீடு பழைய வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க, அதுல என்னடா இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே அவரு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு உனக்கு பொறாமையா இருக்கானே அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய் அவன் ஸ்மார்ட்டா இருக்கானாடா, அவன் ஆளும் மண்டையும் வெள்ளையா இருந்தா ஸ்மார்ட்டா இருக்கான்னு அர்த்தமா, என் ஸ்மார்ட்டுக்கு பக்கம் நிக்க முடியுமா அவனால அப்படின்னு பின்மண்டைய தடவிக்கிட்டு கேட்க, பல்லவனும் பாண்டியனும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ணே நீ சொல்லுனே நான் ஸ்மார்ட்டா இருக்கேன் இல்லனே அப்படின்னு கேட்க, சந்தோஷமும் பெருமையுமா சிரிக்கிற சேரன், நீ அழகேண்டா அப்படின்னு முரளி வினு சக்கரவர்த்தியை பார்த்து சுந்தரா டிராவல்ஸ்ல சொன்ன மாதிரி சொல்றாரு. டேய் அவன் முகத்துல பயத்தை பாத்தியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கரெக்டா சொன்னேன்னு, அண்ணி வேற அவர்கிட்ட பேசினாங்கல்ல அதான் பயந்துருச்சு போல, நம்ம கிட்ட வந்து இங்க ஜங்கு புங்குன்னு குதிக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் சிச்சி என்னடா அப்படிங்கிற சேரன், டேய் சோழா நீ அப்படியாடா நினைக்கிற, அவர்கிட்ட பேசுனதுக்காகவா இப்படி எல்லாம் யோசிக்கிற, நிலா வேலை பார்க்கிற கம்பெனிக்கு அவர் முதலாளிடா, அவர்கிட்ட எப்படி நிலா பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நான் நிலாவை ஒண்ணுமே சொல்லனே, நிலாவை போய் நான் சந்தேகப்படுவேனா, ஐயோ கடவுளே தப்பு கடவுளே என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாங்காய் மண்டையை நான் சொன்னேன், அவன் இன்னைக்கு இங்க என்ன சொன்னேன்னு கவனிச்சிங்களா, அவளுக்கு நான் கசினா நான் அவளுக்கு கசினாடா அப்படின்னு சோழன் கத்த, எனக்கு அண்ணி, பாண்டியன்னு தம்பி, சேரனே உனக்கு அண்ணன், இங்க யாருக்கும் நீ கசின் கிடையாது என்ன அப்படின்னு பல்லவன் சொல்ல டென்ஷன் ஆகுற சோழன், டேய் நான் உங்களுக்கு கேட்கலடா அவளுக்கு கேட்டேன், நிலாவுக்கு நான் யாருன்னு கேட்கிறாரு சோழன். அன்னைக்கு நீ ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, தெரியுதுல்ல அப்புறம் ஏன் அவ என்னை கசின்னு சொன்னா, யார் கேட்டாலும் என்ன ஹஸ்பண்ட்னு தானே சொல்லுவா, இப்போ மட்டும் எதுக்கு என்னை அவன்கிட்ட கசின்னு சொல்லணும், அதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாதுல்ல அப்படின்னு சோழன் கொக்கரிச்சிட்டு இருக்க, அண்ணே இதெல்லாம் நீ அவங்க கிட்ட தானே கேட்கணுங்கிறாரு பல்லவன். டேய் சோழா கசின்னா ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொன்னியடா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே ஒன்னு விட்ட தம்பி அப்படி சொன்னான்னா அவன் என்னைய அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படியா அர்த்தம் அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு சேரன். இப்ப சொல்லு நான் கசினான்னு, அந்த மாங்காய் மண்டைய முன்னாடி என்னை ஏன் கசின்னு சொல்லணும் அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க, டேய் வேற என்னன்னடா சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட சோழன் தானே சொன்னாங்க, சோழன் அண்ணன் சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அதுக்கப்புறம் அவ என்னை கசின்னு சொன்னாலேடா, நான் கசின் இல்லையே அவ ஹஸ்பண்ட், என்னை ஹஸ்பண்ட் தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்க, டேய் சோழா அந்த பொண்ணு அதை எப்படிடா சொல்லும் அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே
நீ சும்மா கண்மூடித்தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதானே அப்படின்னு கத்த. டேய், நான் அப்படி எங்கடா சொன்னேன்? நான் சொல்ல வர்றத முதல்ல கேளுடா. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிஜ கல்யாணமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால கல்யாணம் நடந்திருக்கு. வேற வழி இல்லாம இங்க தங்கி இருக்கு. இத போய் அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல எப்படிடா சொல்லும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் என் புருஷன், இவர் அவருக்கு அண்ணன், இவங்க கொழுந்தனுங்க, வெளியில இருக்கிறது மாமனார், நீ எப்படி சொல்லும் அப்படின்னு சேரன் கேட்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் என்னை எப்போதுமே ஹஸ்பண்ட்னு தானே சொல்லுவா அப்படின்னு சோழன் கேட்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நமக்காக சொல்லுதுடா. நாம் அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அதை வேலை பார்க்குற இடத்துல எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் கேட்க. ஓ, வேலை பார்க்குற இடத்துல மட்டும் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல வைக்கிறேன்னு, நான் சொல்ல வைக்கிறேன். என்ன கசின்னு சொன்ன இதே வாயால என்ன ஹஸ்பண்ட்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சோழன் அடுத்த சபதத்தை போட பார்த்துட்டு இருக்க பல்லவன் பக்குன்னு சிரிச்சிடுறாரு. கடுப்பாகிற சோழன், டேய் எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்க. அண்ணே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. டேய் எதுக்குடா சிரிக்கிற? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சோழன் பல்லவனை அடிக்க போக. டேய், அவன் மேல கைய வச்ச செம்ம அடி வாங்குவ சொல்லிட்டேன் அப்படின்னு கைய குறுக்க நீட்டி சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். டேய் 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 நிறுத்துங்கடா, காலையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் அவங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே, ஏன் நியாயத்தை நான் பேசினா உனக்கு சண்டை போடுற மாதிரி தெரியுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி February 14th அவ எனக்கு ப்ரப்போஸ். டேய், அவளை கல்யாணமே பண்ணி காட்டுறேன். முன்னாடி நடந்த கல்யாணத்தை நான் கல்யாணமாவே நினைக்கலன்னு சொன்னாலவ, இன்னும் 6 மாசத்துல அந்த கல்யாணத்தை நான் கல்யாணமா ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு 4வது சபதத்தை அவர் போட. இப்ப சேரனுக்கே சிரிப்பு வந்துருது. கசினாமே கசினு, புருஷன், நான் ஹஸ்பண்டு, நான் தாலி கட்டின புருஷன், அது அவ வாயாலேய சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற சோழன். தள்ளுங்கடா அப்படின்னு தம்பிங்களுக்கு குறுக்க பூந்து ரூம்குள்ள போயிடுறாரு. இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆயிடுவாங்கிறாரு பாண்டியன். டேய் பாவண்டா அவனுங்கிறாரு சேரன். என்னன்னே பாவம்? அவன் தான் லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? என்னமோ, நான் கிளம்புறேன்னு. டேய் வரேண்டா பல்லவான்னு பாண்டியன் கிளம்புறாரு. சொல்லிக்கிட்டே அவரு ரூம்குள்ள போக. டே டே டேய் அங்க எங்க போற அப்படின்னு சேரன் கேட்க. ஐயோ, அவன் உள்ள இருக்கானா? நான் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா அப்படியே போயிடுறேன் அப்படின்னு பாண்டியன் எஸ்கேப் ஆக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு சேரனும் பல்லவனும். வானதி இப்பெல்லாம் ரொம்பவே டெவலப் ஆயிட்டாங்க. பாண்டியன் கீழே உட்காந்து வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்க. அங்க நிக்கிற ஒரு வண்டி மேல ஏறி உட்கார்ந்துருக்க வானதி. காலையில வீட்டுல ஒரே சண்டைங்கிறாங்க. சண்டையா ஏன்னு கேட்குறாரு பாண்டியன். எங்கள் அம்மா காலையில் கல்ல 4 இட்லியை சுட்டு வச்சுட்டு அதை தான் சாப்பிடணும்னு சொல்லிருச்சு. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. எனக்கு ஆப்பமும் வடகரியும் வேணும்னு சண்டை போட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு ஒரே திட்டு. ராட்சசி வீட்டில் இருக்கிறத சாப்பிட மாட்டாளான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. வடகரி டேஸ்ட்ல எனக்கு எதுவுமே காதில் விழலை அப்படின்னு வானதி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். என்ன கேட்குறியா இல்லையான்னு வானதி கேட்க. கேட்குறேங்கிறாரு. ஆமா, உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு வானதி கேட்க. இதான் பிடிக்கும் இதான் பிடிக்காதுன்றதெல்லாம் எதுவும் இல்லை, அண்ணன் என்ன சமைச்சாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. நான் அப்படிலாம் இல்லை, பிடிச்சதை தான் சாப்பிடுவேன்னு. சண்டை போடுவேன். எப்படி சண்டை போடுவேன்னு கேளுங்கிறாங்க வானதி. அப்படின்னு பாண்டியன் கேட்க. என் அம்மா என் அண்ணனுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சு கொடுக்கும். இத்தனைக்கும் அவன் கிச்சன் பக்கம் கூட வரமாட்டான். ஆனா நானு கூட நின்று எல்லா வேலையும் செய்வேன். வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு குடம் தண்ணி எடுக்கணும் தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். ஏன் துணியோட சேர்த்து அந்த தடிமாட்டு துணியையும் நான் தான் துவைப்பேன். அவன் இப்ப ஊர்ல இல்லைங்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னு வையேன், அவனோட வேலையும் சேர்த்து என்னைய தான் செய்ய வைப்பாங்க. இவ்வளவு செய்யறேன் இல்ல, நான் ஏதாச்சும் ஆசையா சமைச்சு கொடுங்கன்னு கேட்டா செஞ்சு தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி விடுறது? அதான் சண்டை போட்டாச்சும் நான் வேணுங்கிறத வாங்கிடுவேன். சாப்பாடு விஷயத்துல கூட எங்க வீட்டுல சண்டை போட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு சண்டைக்கோழி வானதி சொல்ல. பாண்டியன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்ன கேக்குறியா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கிட்ட சண்டை போட அவங்க ரெடியாக. கேக்குறேம்மா கேக்குறேன்னு தலையாட்டி வைக்கிறாரு. வீட்டு வேலையை செய்வ, உங்க அண்ணன் துணியை துவைப்ப, சமையல் பண்ணும்போது கூட நிப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்ல. வீட்டு வேலை செய்வேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு வானதி சொல்லலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க. சொல்லலை அப்படிங்கிற வானதி. இதுதான் நீ கவனிச்சிருக்கிற லட்சணமாங்கிற மாதிரி பார்க்க. சொல்லலையா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் பரிதாபமா கேட்க. நான் கரெக்டு தான், அதுவும் நான் தான் செய்வேன். வீடை பெருக்கி துடைக்கிறது, ஃபேன் துடைக்கிறது, இது எல்லாமே நான் தான் செய்வேன். பேசாம காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாம ஏதாவது பார்ட் டைம் வேலை மாதிரி ஜாயின் பண்ணிட போறேன். வீட்டுக்கு போனாலே வேலை கொடுத்து கொள்ளுது எங்க அம்மா அப்படின்னு
வள வளன்னு வானதி அளந்துகிட்டு இருக்க. அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு பாண்டியன். வானதி வாயே மூடாம பேசிக்கிட்டே இருக்க. வேற வழி இல்லாம பாண்டியன் கேட்டு தலையாட்டிட்டு இருக்க. அவங்க அப்பாவோட ஆட்டோ அந்த பக்கமா வருது. அவரு அங்க பொண்ணு உட்கார்ந்து இருக்கத பாத்துடுறாரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து, ஏய் வானதி, இங்க என்ன பண்ற, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த. வண்டியில இருந்து ஜங்குன்னு கீழே குதிச்சு அது அது வண்டி சர்வீஸ் பண்ண வந்தேன்பாங்கிறாங்க வானதி. அவங்க அப்பா இந்த பக்கமா அந்த பக்கமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு வண்டி எங்கன்னு கேக்குறாரு. ஆமாப்பா, வண்டி சர்வீஸ் பண்ணதான் வந்தேன், ஆனா வண்டியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன்னு எழுந்து நிக்கிறாரு. வண்டியை மறந்து வச்சுட்டு வந்துட்டு வண்டியை சர்வீஸ் பண்ண வந்தியா அப்படின்னு அவர் கத்த. ஆமாப்பா, வந்த பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, வண்டி இல்லாம வண்டி சர்வீஸ் பண்ண வந்துட்டோமேன்னு அப்படின்னு வானதி சமாளிக்கிறதா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. எத்தனை தடவை சொன்னாலும் இவன் கூட பேசுறத நிறுத்த மாட்டியா? எப்ப பாரு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. இதுல வண்டியே இல்லாம வண்டி சர்வீஸ் பண்ண வந்தேன்னு கூசாம போய் சொல்ற. ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க. ஏன், அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? நான் என்ன பண்றேன்னு தான் பாத்துட்டு இருப்பாங்களான்னு துடுக்கா கேக்குறாங்க வானதி. ஒட்டிச்சு பொல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கைய ஓங்க. நீங்க எவ்வளவு திட்டினாலும் நான் கேட்க போறது இல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதியும் பதிலு கத்த. நீ முதல்ல வீட்டுக்கு வா, உனக்கு அப்புறம் இருக்குங்கிறாரு உங்க அப்பா. இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கா என் கூட வந்துருங்கிறாரு உங்க அப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேங்கிறாங்க வானதி. அவரு அமைதியா நின்னுட்டு இருக்க பாண்டியனை மறைக்கிறாரு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையாமா, ஏரோப்ளேன் ஏறி எகிப்துக்கு போறாராமா. சொந்த பிள்ளைய அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தேவையில்லாம எதுக்கு பாண்டியனை மறைக்கிறாருன்னு தெரியல. ஏய் வா வான்னு சொல்றேன்ல, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு வானதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவங்க அப்பா. வா கூட வா வா அப்படின்னு அவர் இழுக்க. அப்பா விடுங்கப்பா அப்படின்னு கையை உதறிக்கிற வானதி பிடிச்சி இழுத்தா நான் வந்துருவேனா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. பாண்டி எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் பேசாதன்னா என்ன அர்த்தங்கிறாங்க அவங்க. நான் பொறுமையா சொல்றேன், ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிறாரு அவங்க அப்பா. நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேங்கிறாங்க வானதி. நான் இவ்வளவு சொல்றேன், நீ வரமாட்டியான்னு அவரு கத்த. நான் என்ன வரவே மாட்டேன்னு நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு தானே சொல்றேன். நீங்க இங்க நிக்க நான் இங்க இருக்கிற நேரம் ஜாஸ்தியா தான் ஆகும். நீங்க போங்க, நான் வந்துடுறேன் போங்க அப்படின்னு வானதி சொல்ல. அவங்க அப்பா சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாரு. டேய், உனக்கு இருக்குடா ஒரு நாள், வண்டியோட உன்னை அடிச்சு தூக்குறனா இல்லையா பாருங்கிறாரு அவரு. தூக்குவீங்க, அது வரைக்கும் பாண்டி பாத்துக்கிட்டு இருக்குமா, போங்கப்பா அப்படின்னு ஏதோ திருநாயை விரட்டுற மாதிரி அப்பாவை சொல்லிட்டு இருக்காங்க வானதி. அவரும் கடுப்பாகி அங்க இருந்து போக, அடேங்கப்பா தலைக்கு எவ்வளவு தில்லுங்கிற மாதிரி வானதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பாண்டியனும் அப்படியே அசந்து போய் நின்றுட்டு இருக்க. வானதி மறுபடியும் பேக்கை தூக்கிக்கிட்டு ஜங்குன்னு வண்டியில ஏறி உட்காடுறாங்க. அவங்க அப்பா முறைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஆட்டோவை எடுத்துட்டு போறாரு. பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து, என்னடி இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு கேக்குறாரு. உனக்கு பயமாவே இல்லையான்னு அவர் கேட்க, எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான் அப்படின்னு வானதி பட்டுன்னு சொல்ல. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க. மரியாதை கொடுத்தா அவரு பின்னாடியே கிளம்பி போகணும், உன் கூட உட்கார்ந்து பேச முடியாதுல்ல, அதை பண்ண முடியுமா, பாத்துக்கலாம் விடுன்னு பயங்கர தில்லோட சொல்றாங்க வானதி. அப்படின்னு பாண்டியன் அசந்து போய் நிக்க. ஆமா, எதுல விட்ட அப்படின்னு வானதி கேட்க. பாண்டியன் நினைவேடுகள்ல தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வானதியே பார்ட் டைம் ஜாப், கரெக்ட், பார்ட் டைம் ஜாப் ஒன்ன புடிச்சிட்டேன்னு வைய, காசு பார்த்த மாதிரி ஆச்சு, வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆன மாதிரி ஆச்சு. எப்படி ஐடியா நல்லா இருக்கான்னு கேட்க. எல்லாம் சாதாரண ஆளே கிடையாதுமா அப்படின்னு பாக்குற பாண்டியன் ஐயோ இவகிட்ட வசமா மாட்டிட்டோமோங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோல நம்ம லூசு சோழன் இதுக்கப்புறம் அவ உன்னை அண்ணன்னு கூப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்ல. ஏண்டான்னு கேக்குறாரு சேரன். அவ உன்னை அண்ணன்னு கூப்பிடுறதுனாலதான் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா, எனக்காக இதை மட்டும் செய்யுங்கன்னு சோழன் சொல்றாரு. இனிமே என்ன நீ அண்ணன்னு கூப்பிடாதங்கிறாரு நிலா கிட்ட சேரன். சூப்பருங்கிற மாதிரி சோழன் பாத்துக்கிட்டு இருக்க. நிலா அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. என்ன நீ என்னைய சும்மா அண்ணா அண்ணான்லாம் கூப்பிட்டு இருக்க, நான் என்ன உனக்கு அண்ணனா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. நிலா அதிர்ச்சியா பாக்குறாங்க. பாருங்களேன், அண்ணன் எதுக்குமா கூப்பிடுற, அப்பான்னு கூப்பிடுன்னு அந்த பல்ட்டி அடிக்க போறாரு சேரன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.